பிரெட்னு எடுத்துட்டா ஒரே மாதிரி சாண்ட்விச்சோ அல்லது ஸ்நாக்ஸோ செய்யாம இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்ட்டிக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்யலாம். ரம்ஜானும் ஆரம்பிக்க போது இஃப்தாருக்கும் செய்யலாம். எங்களின் நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள். காயல் சமையல் மசாலா, இனி எல்லாம் சுவையே. இப்ப 4 பிரெட்டுக்குள்ள அளவுக்கு மட்டும் நான் சொல்றேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சிடலாம். ஸோ இதை நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஈரம் இருக்கக்கூடாது, தண்ணி பதம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மேஷ் பண்ணி வச்சிடுங்க. இதோட காரத்துக்கு நம்ம மிளகும் சீரகம் சேர்க்கிறோம். இது காயல் பெப்பர் மசாலால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். காயல் சில்லி ஃபிளேக்ஸ்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ஆரிகானோ உங்கள்கிட்ட ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு 1/4 டீஸ்பூன். மிக்சட் ஹெர்ப்ஸ் 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். வெங்காயம் பாதி வெங்காயம். கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடிசா கட் பண்ணது, அதுவும் ஒரு கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு முழுசா இருக்கக்கூடாது. ஸோ அதனால கைகளால நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிடிக்கக்கூடிய பதத்துல உங்களுக்கு வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா வச்சிடலாம். இதை நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு நிறைய வெரைட்டி பண்ணலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா உடைச்சு விட்டுட்டு அது கூட கொஞ்சமா உப்பு மட்டும் இதில் நான் சேர்க்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் மிளகுத்தூளும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது நம்ம பிரெட்டோட கார்னருக்காக ஒட்டுறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ பிரெட்டை நம்ம கொஞ்சம் வாங்கும்போது ரொம்ப சாஃப்ட் பிரெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரோல் பண்ணும்போது உடஞ்சிடும். கொஞ்சம் ஹார்ட் பிரெட்டாக கடையில் பார்த்து வாங்கிங்க. ஸோ அந்த ஹார்ட் பிரெட்டும் மடக்கும் போது என்ன ஆகும்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நீங்க இதில் சொல்லலாம் கமெண்ட்ல. அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆவியில வேக வச்சு எடுத்துருவேன் பிரெட்டை. ஸோ அப்படி எடுக்கும்போது பிரெட்டு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ நமக்கு அதை ரோல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது பிரெட்டை பொறுத்து தான். ஸோ இப்போ நம்ம வேக வச்சிருந்த பிரெட்டை கார்னரை கட் பண்ணிட்டோம். இதில் சைடில் முட்டையை நம்ம சீல் பண்ணுறதுக்காக ஓரத்தில் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வெஜ்ஜில் பண்ணுறீங்க அப்படின்னா எக்குக்கு பதிலாக மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி, உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு கலவையை நல்ல சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கங்க. அதை இது பிரெட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ தான் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் மெதுவாக சுற்றணும். இல்லைன்னா அது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே உடஞ்சிட்டா கூட நீங்க இந்த முட்டையோட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம சீல் பண்ணிடலாம். அது பிரேக் ஆகாது. ஆனால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும், டைட்டாக ரோல் பண்ணணும். இவ்வளோதாங்க இதில். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், பார்ட்டியோ அல்லது ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பாப் ஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சரி, நீங்கள் உங்கள் பார்ட்டி ஏதாவது வச்சிங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால இந்த ஸ்டிக்கை நம்ம இதில் வைக்கிறோம். ஸோ இங்கே இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் ரோல பைண்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிங்க. இதில் நம்ம முட்டை கலவை ஆல்ரெடி உள்ளது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகுத்தூள், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரெட் ரோலை இதில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துருங்க. ஸோ இது நமக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதை நாலாப்புறமும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபில்லிங்ஸ் நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இதில் இன்னும் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பிரெட்ன்றதுனால சீக்கிரமாகவே அது குக் ஆகிடும். ஸோ ஒரு 1 to 2 நிமிஷம் லைட்டாக
லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனீஸ் அல்லது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீடியோஸை பாருங்கள், ரம்லான் ரெசிபீஸ் நிறைய வர இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.